ஸோ அடுத்தது வினாயன் 63. ஸோ வினாயன் 63 என்ன கொடுத்துருக்காங்க, ஒரு இதை கொடுத்துட்டு இதோட மதிப்பை செவ்வக வடிவத்தில் கொண்டு வரணும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. சரியா? ஸோ அதில் என்ன பண்ணுறேன், ஃபஸ்ட்டு கொடுத்துருக்கிறது எடுத்து எழுதியிருக்கேன். ஸோ இது என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு சொன்னால் cos of minus by 6 plus I sin of minus by 6 அப்படின்னு எழுதலாம். சரியா? ஏன்னா cos of minus இல்லைனா cos theta, sin of minus இல்லைனா minus sin theta இல்லையா? ஸோ இதன் மதிப்பு மாறாது. அதனால் என்ன பண்ணுறேன், cos of minus by 6 plus I sin of minus by 6 இந்த மைனஸ் என்ன பண்ணுறோம், உள்ளே கொண்டு வந்துடுறோம், வீச்சுக்கு கொண்டு வந்துடுறோம். சரியா? ஸோ பகுதியில் இருக்கிறது அப்படியே தான் இருக்குது. ஸோ இந்த 1/2 அப்படிங்கிறது அப்படியே தான் வச்சுருக்கோம். இங்கே வகுத்தில் இருக்குது இல்லையா? வகுத்தில் இருந்தால் வீச்சில் என்ன பண்ணிக்கலாம், கழிச்சிக்கலாம். அப்போ இங்கே minus by 6 minus by 3. சரியா? இதிலிருந்து இந்த வீச்சை கழித்து இங்கே எழுதிருக்கிறோம். அடுத்து இதை பார்த்தீங்கன்னா மைனஸ் இது by 6ங்கிறது 30 டிகிரி, by 3ங்கிறது எவ்வளோ, 60 டிகிரி. அப்போ இது -30 -60 கூட்டினா -90 இல்லையா? அப்போ -90 எவ்வளோ, by/2. அப்போ -by/2. சரி, -30 -60 கூட்டி -90 அப்படின்னு எழுதியிருக்கோம். ஸோ cos of -3 cos theta ப்ளஸ் இது sin of -3 -sin theta இல்லையா? அப்போ ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் என்ன ஆகிடும், மைனஸ் ஆகிடும். அப்போ -sin by/2. ஸோ cos by/2 மதிப்பு தான் எவ்வளோ, 0. sin by/2 மதிப்பு 1. 1 × i, அப்போ -i. ஸோ 0 - i -i. ஸோ -i 1/2 பெருக்குனா -i/2. சரியா?